தமிழ் மக்களுக்கு வணக்கம். முக்கியமான ஒரு நிகழ்வில் இன்றைக்கு முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். முக்கியமான 2 நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்வு 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அவர் வாக்கிங் சென்று கொண்டிருந்த பொழுது, அதாவது கஜக்கோல் பாண்டியன் போல அந்த ஒரு உருட்டு இந்த கட்டைய ஒண்ணு எடுத்துக்கிட்டு கிளம்புவார் இல்லையா? அந்த ம இதுக்கு போகும்போது, அந்த வாக்கிங் போகும்போது, பொதுவாக தியோசாபிக்கல் சொசைட்டில தான் அவர் போறாருன்னு நினைக்கிறேன். போகும்பொழுது திடீரென்று எல்லாரும் தோன்றுகிறார்கள். அவருக்கு எதிரே நிற்பார்கள். இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். "நன்னா இருப்பேள், சேமமா இருப்பேள், நீங்க தான் ரொம்ப நன்னா ஆட்சி பண்றேள்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் ஃப்ரூட் மாமா பார்த்தீங்கன்னா, 2 முறை இல்ல 3 முறை அதே மாரி அங்கேயே நின்னு, அதே மாதிரி வழி மறித்து அவர் இவரை வாழ்த்துவார். இது எதுக்கு அப்படின்னா, இப்ப பிராமணர்கள் எல்லாரும் வாழ்த்துறாங்களாம் ஸ்டாலினை. அந்த மாதிரி. அதாவது "மாதம் மூவாரி பெய்கிறது மன்னா" அப்படின்னு சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 பேர நிக்க வச்சு, அல்லது இந்த கூலி வேலை செய்யக்கூடிய பெண்களா இருப்பாங்க இல்லையா? அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஒரு 4 பேர நிக்க வச்சு, இவர் வரும்பொழுது "ரெடி ஸ்டார்ட்" அப்படின்னு குடுத்த உடனே, இவங்க உடனே அப்படியே ஓடி போய் "வணக்கம், வணக்கம் முதலமைச்சர் அவர்களே! எவ்வளோ அழகா இருக்கீங்க, பளிச்சுன்னு இருக்கீங்க" இப்படின்லாம் ஒரு பில்டப். சரியா? இது ஒரு நாள் இப்படி நடக்குதா? இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ராம், பத்திரிகையாளர் ராம், இவருடன் முதலமைச்சர் வாக்கிங் சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பொழுதுபோக்கு. இதில இன்னைக்கான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னாக்க, அந்த எதார்த்தமாக சந்தித்து கொண்ட முதலமைச்சரும் நடிகை ஸ்ருதி ஹாசனும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம பார்த்துருப்போம். நான் எதார்த்தமா பார்த்தேன், அவர் பதார்த்தமா பேசினாரு அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு, இத செய்தியில ஹெட்லைன்ஸ் போடுறோம். எதார்த்தமாக முதலமைச்சரை சந்தித்த நடிகை ஸ்ருதி ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு. எதார்த்தமாக முதலமைச்சரை ஸ்ருதி ஹாசன் நினைத்தால் சந்திக்க முடிகிறது. எதார்த்தமாக முதலமைச்சரை ராம் பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் அவரால் சந்திக்க முடிகிறது. எதார்த்தமாக பன்னீர்செல்வம் அதே இடத்தில் வாக்கிங் செல்லும் பொழுது சந்திக்க முடிகிறது. எதார்த்தமாக ஐஸ் ஃப்ரூட் மாமா ஒருத்தர் 2 முறைக்கு 3 முறை சந்திக்கிறார். இவங்கெல்லாம் சந்திக்க முடிகிறது. ஆனால் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விவசாயிகள் சந்திக்க முடிகிறதா என்றால் இல்லை. முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றளவில் போராடி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களால் சந்திக்க முடிகிறதா என்றால் அவர்களாலும் சந்திக்க முடியவில்லை. அப்போ இவர் யாருக்கு முதலமைச்சர்? இந்த ஐஸ் ஃப்ரூட் மாமாக்களுக்கும், ஸ்ருதி ஹாசன்களுக்கும், பன்னீர்செல்வங்களுக்கும், ராம்களுக்கும் தான் இவர் முதலமைச்சர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை தவிர்த்து இவர் முதலமைச்சராக வேறு எதுவும் செய்வதாக தெரியல. அதுலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவர் காலை சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அது அவங்க துர்கா ஸ்டாலின் பரிமாறுறாங்க. அதை பார்த்து அதை உத்து வேடிக்கை பார்த்துட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் பொம்பளை உட்காந்துருக்கு. சரியா? அது இப்போ ஒரு மரியாதைக்கு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. "நீ ஒரு வாய் சாப்பிட்றியாமான்ட்டு." அந்த அம்மா முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை, இதெல்லாம் ஏதோ மக்கள் ரொம்ப அப்படியே விரும்பி பார்ப்பது போல. ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாருன்னா, அவர் ஒரு இதுக்கு போகிறாரு, பேர் என்ன, நம்ம சத்துணவு. அந்த சத்துணவுக்கு குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்றாருன்னா, அதை பெருமையாக ஆசையாக பார்ப்பாங்க எல்லோரும். அவர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, காலை சிற்றுண்டி அப்படின்றது அவர் வீட்டில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் அல்லது அவரை சந்திப்பதற்கு யார் வந்தாலும் சாப்பிடாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்றத ஒரு கண்டிஷனாகவே வைத்திருந்தார். அது கொடுத்து சிவந்த கரம், இது வாங்கி தேஞ்ச கரம். அதனால தான் பத்திரிகையாளரை உட்காந்து பார்க்க வச்சு வெறிக்க பார்க்க வச்சு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க, பெருமை வேற உனக்கு என்ன? அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஒரு முதலமைச்சர் ராமாவரம் தோட்டத்திற்கு யார் போனாலும் சாப்பிடாமல் வந்தது கிடையாது. முதல்ல பேச ஆரம்பிச்சோடனே "சாப்பிட்டீங்களா? முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க" அப்படின்வாங்க. எப்பொழுதும் ஒரு அணையா விளக்கு மாதிரி அணையாத நெருப்பு இருந்த ஒரு அடுப்பங்கரையை கொண்டிருந்த ஒரு இடமாகத்தான் ராமாவரம் தோட்டம் இருந்தது. நான் கூட சமீபத்தில் போன பொழுது நான் வேறு எதையுமே கேட்கல. அவருடைய டைனிங் டேபிளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சுதா மேடம், அவங்க தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட சொன்னேன், எம்ஜிஆர் அவர்களுடைய வளர்ப்பு மகள். அவங்க போகும்போது இங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிளை காமிச்சாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியான ஒரு பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு
தண்டகர்மாந்திரங்களும் இருக்கின்றன அப்படின்றதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இந்த நிமிடம் வந்து இதை பேசும்பொழுது இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த முதலமைச்சருக்கு முதல்ல தமிழ்நாட்டில் நடப்பவை எல்லாம் என்ன அப்படின்றது தெரிகிறதா? அல்லது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது போகிறதா என்றால் சத்தியமாக இல்லை. அது அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்வு, இந்த நிகழ்வு முடிஞ்சுதா, அப்படியே அடுத்த நிகழ்வுக்கு வருவோம். அடுத்த நிகழ்வு என்னென்னா, ஸ்டாலினே வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு பில்டப். என்னென்னா இந்த கட்சிக்காரர்களை எல்லாம் தொடர்பு கொள்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. கட்சிக்காரர்களை எப்படி தொடர்பு கொள்கிறார் ஸ்டாலின்? எதற்காக தொடர்பு கொள்கிறார் என்றால், இந்த எஸ்ஐஆர்லாம் சரியாக செய்கிறார்களா அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக அவர் வந்து பத்திரிகையாளர்களை தொடர்பு கொள்கிறார் ஸ்டாலின். அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இவர்கள் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போவோம்ட்டுலாம் வந்து பாவலா காமிச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவர்கள் கையும் களவுமாக சிக்கி கொண்டார்கள் அப்படின்ற நிலை தான். ஏன்னா ஒரு தொகுதியிலும் எடுத்து எனக்கு 80,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 40,000 ஓட்டு, இதெல்லாம் செல்லாத ஓட்டுகள் அல்லது இறந்தவர்கள் கணக்கு அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்குது, தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நீக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 லட்சம் பெயர்கள் நீக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. வாக்காளர் படிவத்தில் சரிபார்க்காமல் இருந்திருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இதையெல்லாம் வந்து இன்றைக்கு சரிபார்க்கிறார்கள் என்ற நிலையில் கட்சிக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒழுங்காக பார்க்குறீங்களா அப்படின்ட்டு, இந்த மாதம் மும்மாறி பெய்கிறதா அப்படின்றத இந்த மாதிரியான ஐஸ்ஃப்ரூட் மாமாக்களை வைத்துக்கொண்டும், என்ராம் போன்ற இந்த தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டும், இவருடைய என்ராமெல்லாம் கால் வந்து எங்கேயாவது ஒரு வெறும் காலோட தரையில் நடந்து பார்த்துருக்கீங்களா? இவன் காலெலாம் தரையில் பட்டிருக்குமா? இவனுக்கு பொதுமக்கள், அதாவது இதில் வந்து கம்யூனிஸ்ட்னு வேறு அவன் பேசிப்பான். அவன் கம்யூனிஸ்டும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, சரியா? அவனுடைய அலுவலகத்தில், அதாவது இந்து அலுவலகத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை இவர்கள் நடத்தும் விதத்தை பார்த்தீங்கனாலே அதுக்கும் கம்யூனிசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள். இந்த இலைட்டு நபர்களை வைத்துக்கொண்டு, இவர்களை மட்டுமே மையமாக வைத்துக்கொண்டு, இவர்கள் சொல்வது தான் தகவல் என்று இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் இப்பொழுது தேர்தல் வருகிறது என்ற உடனேயே நகர செயலாளர் தொடர்பு கொள்கிறாராம், பகுதி செயலாளர் தொடர்பு கொள்கிறாராம். என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு, என்ன நல்லா இருக்கீங்களான்னு என்ன இப்போ தான் அவனுக்கு தேர்தல் 4 மாதம் வரும்போது தான் அவனுக்கு தெரியுதா? அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியலையா? இதில் வந்து கூத்து என்னென்னா, அந்த நகராட்சி செயலாளர் நீக்கப்பட்டிருக்கிறார், அதுவே தெரியல. இப்போ உன்னை பொம்மை தத்தி இப்படின்லாம் சொல்கிறது எதுக்குன்னு புரியுதா? அந்த நகராட்சி செயலாளர் நீக்கப்பட்டிருக்கிறார், அந்த பகுதி செயலாளர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இவ்வளவும் நடக்குது. இவ்வளவு நடந்ததுக்கப்புறமும் அனாயசமாக நீ ஃபோனில் பேசிக்கிட்டு அவன் கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் ஃபோனை வச்சு இதை பெருமையாக வேறு சுத்தலில் விடுறீங்க. ஆஹா, முதலமைச்சர் என்னிடம் பேசிவிட்டார், திமுக தலைவர் என்னிடம் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமையாக இங்கே வந்து வெளியிடுறீங்க. இதனால் மக்களுக்கு ஒரு பைசா லாபம் இருக்கா? இதனால் மக்களுக்கு ஒரு பைசா பயன் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு பயன் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. அப்போ பயனே இல்லாமல் இதையெல்லாம் பெருமையாக சுத்தலில் விடுறதுனால என்ன கிடைக்க போகுது? நீ என்ன ஆட்சிக்கு வந்துட போறியா திரும்பி? ஒன்றும் கிடையாது. நீ இந்த மக்களுக்கு நல்லதை செய்து அதையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் விவரித்து அதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வருது அப்படின்றதே இன்றைய சூழலில் மிக கடினமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய வாக்குறுதிகள், நீ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பிலும் மக்கள் வந்து கோபத்தில் இருக்கிறார்கள். ஆசிரியர்கள் எடுத்துக்கோங்க, இது அரசு பணியாளர்கள் எடுத்துக்கோங்க, எந்த கோணத்திலேருந்து எடுத்து பார்த்தாலும் எல்லா கோணத்திலும் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. அப்படின்ற சூழலில் நீ தடவினா நான் சொல்கிறது வந்து இதில் அரசியலில் தடவி நீ வந்து அப்படியே ஒரு 3% டிஃப்ரென்ஸு 4% டிஃப்ரென்ஸ் தான் நீ 2021 ஜெயிச்ச. அதுவும் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறமே நீ அப்படி தான் ஜெயிக்க முடிஞ்சது உன்னால். இத்தனைக்கும் அதிமுக அப்பொழுது பலவீனமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு உன்னுடைய 4.25 ஆண்டுகள் கூட இனிமேல் சொல்ல முடியாது, 4.25 ஆண்டுகள் அந்த ஆட்சியை லட்சணத்தை பார்த்துவிட்டு நீ எல்லாம் எதிர்கட்சியில் வருவதற்கு கூட லாயக்கில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது. நான் ஏதோ சும்மா அடிச்சு விடுறேன்னு நினைக்காதீங்க. மக்களோட தொடர்பில் இருக்கின்ற காரணத்தால் தான் இதை நான் சொல்கிறேன். ஏன் மக்களோட தொடர்பு இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து வி ஆர் கண்டினியூஸ்லி டூயிங் சர்வே. ஒரு தொகுதியாக, ஒரு மாவட்டமாக, கிராமமாக நம்ம வந்து மக்களுடைய கருத்துக்களை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கோம். இன்னும் சொல்லணுன்னாக்கா, இப்போ கடந்த 1 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 80,000 மக்களிடம் வந்து நம்ம
சர்வேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அவங்கள்ட்டேருந்து ஃபீட்பேக்கை வாங்குகிறோம். அதுவும் ஃபீட்பேக்னால் சாதாரணமாக வாங்குறது இல்லை. கிட்டத்தட்ட 45, 50 கேள்விகள் படிவத்தை கொடுத்து அவர்களிடம் அந்த ஃபீட்பேக்கை நம்ம வாங்குகிறோம். நேரடியாக சந்தித்து அந்த ஃபீட்பேக்கை வாங்குகிறோம். அதை ஃபோன் இது பண்ணி கேட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லை, நேரடியாக வாங்குகிறோம். அதுவும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கிராமமாக சென்று, நகரங்கள் என்றால் பல்வேறு முனைகளுக்கு சென்று, மூலைகளுக்கு சென்று அதிலிருந்து வாங்குகிறோம். இப்படியெல்லாம் வாங்கும்பொழுது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பலை இருக்கிறது. அந்த எதிர்ப்பலை என்பது மக்களுடைய எப்படி சொல்கிறது, ஒரு முடிவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்னென்னா, இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது தான் வருது. யாருக்கு போடக்கூடாதுன்ற முடிவு அவங்க வந்துருச்சு, தெளிவு வந்துருச்சு. இப்போ யாருக்கு போடணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல எந்த கட்சி மேலே நிற்க போகுது அப்படின்றது தான் கேள்வி. அதில் அதிமுக நிற்குதா அப்படின்றது தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால். அதை நம்ம வேறு ஒரு டிஸ்கஷனில் வேறு ஒரு பொழுது நம்ம பேசுவோம். அதே மாதிரி இந்த சர்வே சம்மந்தப்பட்ட தகவல்களை எனக்கு தெரிந்து டிசம்பர் முதல் வாரத்தில் முடிச்சிருவோம். ஏன்னா இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதிகள் முடிச்சிருக்கோம். இன்னும் மிச்சம் இருக்க தொகுதிகள்லாம் எடுத்து முடிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக டிசம்பர் முதல் வாரம் ஆகிடும். முதல் வாரத்துக்கு அப்புறம் அது குறித்து விரிவாக நம்ம பார்ப்போம். எவ்வளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன, எப்படியெல்லாம் ஆய்வுகள் நடத்தப்பட்டது, இது எல்லாமே அவன் எடுத்து மக்கள் முன்னாடி வச்சுருவோம். நம்ம மக்களை புரிந்து கொள்ளலாம். நம்ம ஏதோ ஒன்று கட்டுக்கதைகளோ இல்லை இட்டுக்கட்டியோ பேசலைன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கி இந்த ஸ்டாலினுடைய இந்த கூத்து இருக்குது பாருங்கள். அதாவது யதார்த்தமாக அவரை சந்தித்தேன், நான் பதார்த்தமாக பேசினேன் அப்படின்ற அந்த கூத்திலேருந்து ஆரம்பித்து கட்சிக்காரர்களுக்கு தொடர்பு கொண்டு பேசியது மிகப்பெரிய நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மிகப்பெரிய சேவை என்பது போன்ற பில்டப் இருக்கு பாருங்க. இப்படியான ஒரு பில்டப் மட்டும்தான் 4.25 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் யாருக்கு எந்த பயனும் இல்லை. இதனால் முதலமைச்சருடைய இமேஜ் பில்டப் மேலே போகும் என்று சொல்லி ஒரு கும்பல் அவருக்கே பில்லு போட்டு கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பதிக்கே லட்டு, பழனிக்கே பஞ்சாமிர்தம் என்பது போல கருணாநிதி குடும்பத்திற்கே அங்கே ஒரு கும்பல் ஏமாற்று வேலைகளை காண்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் ஏமாற்றப்படட்டுமே, நாசமாக தான் போகட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.